காலை வேளையில் இந்த ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் அளவில்லாமல் நம்மத்தில் அசைவாடுவதாக. பாருங்கள், அநேகர் இந்த காலகட்டங்களில் பலவீனத்தில் அநேகர் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடும், பலவீனத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, எந்த பலவீனம் உங்களை சோர்வுபடுத்தியதோ, எந்த பலவீனம் உங்களை தடுத்து நிறுத்தினதோ, அதே பலவீனத்தை கொண்டு ஒரு பெரிய சாட்சியாக இந்த காலை வேளையில் இந்த வருஷத்தில் அவனை நிறுத்தப் போகிறார். பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாசிக்கிறோம். அதுபோல் உங்களை பூரணப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாய் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அவங்களை நிறுத்தப் போகிறார். அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற காரியம், என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, என்ன சோர்வாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிற வார்த்தை, இம்மட்டும் நடத்தின எபினேசர் அவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணும்படி செய்கிறீரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் படுத்து நித்திரை செய்யும் போது அடுத்த நாள் நாங்கள் ஜீவனோடு எழுந்திருக்க நீங்கள் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்கும் நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த பாடலை பாடப்போகிறோம். ராஜா, நீங்கள் செய்த நன்மைகள் அப்போ எண்ணி முடியாத ஐயா. எத்தனையோ ஆபத்திலிருந்து, எத்தனையோ நாச மோசத்திலிருந்து நம்மளை காத்து பாதுகாத்து வந்திருக்கிறாரு. இவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, ஆனால் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறது அவனுடைய பெரிய கிருபை மாத்திரம் இல்லை, அவருடைய பெரிய அன்பு நம் மேல் இருப்பதாலேயே நாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நேகர் பாருங்கள், பலவீனத்தில் முடங்கி விடுறாங்க. நமக்கு 1000 பலவீனம் இருந்தாலும் தேவனுடைய பலத்தால் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆகையால் அவருடைய அன்பை நினைத்து, அவர் நம்மளுக்கு பாராட்டின எல்லா உபகாரங்களையும் நினைத்து நன்றி உள்ளத்தோடு பாடப்போகிறோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாது என்று சொல்லி நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக ஆகுகிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் மனமகிழ்ச்சியாக இருந்து நம்மளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகையால் உங்கள் பலவீனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கி ஒரு பெரிய சாட்சியாக இந்த ஆண்டில் அவர் நிறுத்தப் போகிறார். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. சொல்வோமா, நான் ஏறெடும்